கொலை தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்தனர். விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சார், இந்த நானோட கேஸ்க்காக உங்களை ஸ்பெஷலா மதுரையில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சும்மா பிளாக் காஃபி குடிச்ச மாதிரி இருக்கு சார். இது வரைக்கும் 14 கொலை செஞ்சிருக்க இந்த நானோட நோக்கம் என்னவா சார் இருக்கும்? புதுசா வந்திருக்கிற நீங்க இதுக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எல்லாத்தையும் சொன்னா த்ரில் போயிடும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். யூ வில் சூன் see. Thank you. சார். குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்க சார், சரியா விடிய காலைல 4 மணி இருக்கும் சார். பாடியை பிரிட்ஜ்ல இருந்து த்ரோ பண்ணதையும், அங்க ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர் நின்னதையும், அங்க படுத்திருந்த பிச்சைக்காரன் பாத்துருக்கேன் சார். சார், இந்த கேஸ் நேம் மேரி. கல்யாணமான பொண்ணு. அவ ஹஸ்பண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வெளியில போன ஒய்ஃப் ராத்திரி வீட்டுக்கு வரலன்னு போரூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். சேது, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 5672 சார். 672. குரு. வாங்க தரங்க. கழுத்தறுத்து கொண்டு இருக்காங்க. ஓகே, சென்ட் ஃபார் போஸ்ட்மார்ட்டம். க்ளோஸ். எஸ் சார். சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. சேது, இந்த நான் சம்பந்தப்பட்ட கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எஸ் சார். ஓகே, ஷூர். ஹே, ரிலாக்ஸ் மேன். ஹேவ் a black coffee. ஓகே சார். மிஸ்டர் கார்த்திகேயன், இதுக்கு முன்னாடி நடந்த 13 கொலைகள் மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. இந்த கேஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது கொலைகாரன் எல்லா பெண்களையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தட்டையான பிளேடை வச்சு தான் கழுத்து அறுத்திருக்கணும். பாடியில எந்த ஒரு சின்ன நகைக்கீரலும் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ கொலைகாரனோட நோக்கம் பெண்களோட உடம்பா இருக்க முடியாது. எனிவே, he is dangerous. இந்த கேஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். எனக்கு இது போதும். வெல்கம். ஃபர்ஸ்ட் மர்டர் வேளாச்சேரி, அதுக்கப்புறம் திருவான்மையூர், பெசன் நகர், அடையார், மத்திய கைலாஸ், ராஜாண்ணாமலைபுரம், அதுக்கப்புறம் படிப்படியா டிராவல் பண்ணி 13வதா அண்ணா நகர். இப்ப நடந்த 14th மர்டர் மேரி இன் போரூர். சேது, இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் ஒண்ணுதான். கொலை செய்யப்பட்ட 14 பேரும் மேரிட் உமன்ஸ். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சார். இவனோட டிராவல் வச்சு பார்த்தா நிச்சயமா இவனோட நோக்கம் சிட்டி அரெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றீங்க கார்த்திகேயன்? சிட்டி அரெஸ்ட் பண்ணி அவன் என்ன பண்ண போறான்? தலை பிடிச்ச வாலாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா சார்? அதே போல் தான். சென்னை அவன் பக்கம் திருப்பினா மொத்த தமிழ்நாடே அவன் பக்கம் திரும்பும். என்னோட பிளான் கரெக்டா இருந்தா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் டி நகர். சோ இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் டி நகர். நான் விசில ரூட்டுக்கு புதுசா அடுத்த வாட்டி ரூட்ல போகணுமா? வரைகிறாரு நம்மளுக்கு தெரியாது போல. டேய் டீசலு, சும்மாரா இருந்தாலும் சுண்ட கஞ்சி மாதிரி சும்மா சுல்லுன்னு இருக்கிறாள். ஜிங்கி ஜிங்கி நிஜிமிக்கி போட்டு சில்லு சிலுக்குற யூனிஃபார்ம் போட்டு கண்ணு நீயும் ஸ்கூலுக்கு போற ரொம்ப வேகமா. நீ ஒத்துக்கிட்டா நாங்கள் வர்றோம் கூடமா. தள்ளி உட்காரு. மாமா சொல்றேன்ல, தள்ளி உட்காரு. இது லேடி சீட், நீங்க யாரும் உட்கார கூடாது. தபாரா, இது லேடி சீட்டாண்டா. ஏண்டி, நீங்க எங்க சீட்ல வந்து உட்கார்ந்தா தாய்மார்கள்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம். அதே நாங்க உங்க சீட்ல வந்து உட்கார்ந்தா தந்தைமார்கள்னு சொல்லி நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்கணும்டி. தள்ளி உட்காரு. ஏன்பா, அது சின்ன பொண்ணுப்பா. எவாவா? அப்போ வயசுக்கு வந்த பெரிய பொண்ணு நீ அங்க வந்து உட்காரவா? வந்துட்டா வக்காலத்து. ஏய், தள்ளி உட்காரு. வாட் இஸ் யூர் நேம்? கீதா. ஓ, கீதா. ஓ, யூ ஏஜ்? 14. ஸ்வீட் 14. படங்கள் பார்க்கலாம். இறங்க. டேய், இது நம்ம சீதா மாதிரியே இல்ல. பின்னாடி பார்க்க சொல்ல. ஏ கீதா கீதா கீதா, நம்ம இறங்க வேண்டிய இடம் இது இல்ல, காந்தி மண்டபம். 1 மணி நேரம் ஜாலியா இருந்துட்டு உடனே வந்துடலாம். போமா, போ போ போமா செல்லம். மாமா வந்து இறங்கணும். இறங்கணும். டேய், பேசின்னு இருக்கேன்ல, நில்றா. நீ போமா செல்லம், போமா, பயப்படாதம்மா, போ. டேய், போட்டேன்னா போயிட்டாரு.
வாடா வாடா ஓடிடலாம். இவன் அந்த அடிக்கிறான். வணக்கம் நாத்த. ஒரு கொடு. இந்தா அண்ணாமலை மேன்ஷன் எப்படி போகணும்? அவன்கிட்ட கேளுப்பா. என்னது அண்ணாமலை மேன்ஷனா? அண்ணாமலை மேன்ஷன்ல யாரை பார்க்கணும்? சூரிய பார்க்கணும். சூரியனா? அந்த கார்பன் வேலை பார்க்குறானே அவனா? அவன் நம்ம தோஸ்தான்பா. வா கூப்பிட்டு போறேன். அட வாங்குறேன் வா. டேய் மாப்பிள, டேய் எவ்வளவு நேரம் குளிச்சுக்கிட்டு இருப்ப? நானும் குளிச்சு ஆபீஸ் போகணும்ல. இத்தனோடு உடம்ப வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் கழுவிட்டு இருப்ப நீ? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யோ குளிக்கணும்னு சொன்னேன், அதானே கரெக்ட்? கரெக்ட் கரெக்டா தானே சொல்றீங்க. குளிக்கணும்ங்கறத கரெக்ட். கரெக்ட். லூசாயா நீ? இது கரெக்ட். லூசுங்கிறது கரெக்ட்டா? கரெக்ட். கரெக்ட்ப்பா. காலையில ஆரம்பிச்சிட்டா கரெக்ட். கரெக்ட். அம்மா உன் புருஷன் எதுக்கத்தாலும் கரெக்ட் கரெக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாளைக்கே எவனாவது வந்து உன வச்சுக்க சொல்ல போறான். அதுவும் கரெக்ட் கரெக்ட் சொல்ல போறான் பாத்துக்க. அடி செருப்பால என்ன எவன் வச்சுக்கிறது? அதுக்கு முன்னால அவனை நான் வச்சுக்க மாட்டேன். கரெக்ட் கரெக்ட். டேய் நீ வெளிய வரலையாடா? என்ன வெளிய ஒரு உலகம் போல நடந்துட்டு இருக்கு. உள்ள தான குளிச்சிட்டு இருக்க. வாடா வெளியில சீக்கிரம். ஐயோ ஆபீஸ் வர டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா சொல்லும். 2 இட்லி கட்டு சட்னி இப்பதானே சாப்பிட்டேன். நீ என்னடா சாப்பிட்ட? தினத்தை பத்தி பேசிட்டு போறான் பாரு. டேய் குள்ளா சீக்கிரம் வெளிய வாடா. சார் நீ என்னைய சொல்ல போற? சைஸுக்கு தான் மரியாதை இல்லைன்னா வயசுக்கு மரியாதை கிடையாது. சரி யார் நீங்க? ட்ரிப்ளிகேன் பெரியப்பா சொன்ன பிரபாகர். ஓ நீங்க தானா அது? நீங்க நேத்துக்கே வரதா சொல்லியிருந்தாரு. சரி சரி வாங்க. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. நீ மொத்தமே கூட்டா சேசனடா. பிரபாகரே யாருக்கடி? பிரபாகரே யோ எழுப்புனா எதுக்கே இப்படி அளவு விடுற? ஐயோ சரி நாங்க 2 பேரும் டியூட்டிக்கு போறோம். இது கம்பெனி ரூம் தான். யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தாப்பா போட்டு நல்லா தூங்குங்க. என்ன பயந்துட்டேன். தங்க இடம் கொடுத்தா நம்மளே பயமுறுத்திட்டோம் பாத்தியா? ஆமா அதெல்லாம் கரெக்ட்ங்கறேன். மந்திரமா உள்ள தாப்பா போட்டுங்க. என்ன கரெக்ட் 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 கரெக்ட்ப்பா. முதல்ல இவங்க வாக்கி தாப்பா போட்டு நம்ம பிளான் இருக்கும். இங்க வர்றா. டேய் கோலி எனக்கு தூக்கம் வருது. நீ பாக்கறனா பாத்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துறேனா? காரணம் இல்லாம தருவான் தூங்குறானே. இவன் எப்படி பாக்குறான்? கடந்த சில மாதங்களாக சென்னையில் மர்மமான முறையில் பெண்கள் கொலை செய்யப்படுகின்றனர். இந்த தொடர் கொலையை செய்து வரும் நான் என்கிற மர்ம மனிதன் சைக்கோவாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். நானே பிடிக்க என்ன சன்னு சிரிக்கிறான்? கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். டேய் என்னடா 1 மணி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பிரச்சனைன்னு கேளுமாமா. என்னது கேக்குறதா? அவன் கண்ணை பார்த்தல கொலை வெளியே தெரியுதுடா. சங்க கடிச்சிட போறான். கம்முன்னு தூங்கு. பார்க்காதடா படு. இன்னைக்கு நான் தூங்குன மாதிரிதான். டேய் மாப்பிள்ள இது சரிப்பட்டு வராதடா. அவனா காலி பண்ண வச்சிடணும். திடீர்னு நைட்ல இருந்து உன் சங்க எதுவும் கடிச்சு வச்சிட போறான்டா. இப்ப என்ன? ஆமா ஆமா காலி பண்ணி விட்டுருவோம். கூப்பிடு கூப்பிடு. பிரபாகரன் சார். குட் மார்னிங் சார். மாமா அவங்ககிட்ட பேசணுமா சார்? மாமா ஏதோ பேசணுமா? மாமா காப்புக்கு பாக்குற இது சரிப்பட்டு வராதுங்க. நீங்க ரூம காலி பண்ணிருங்க. நான் இன்னைக்கு காலையில பிரிப்பேட்ட பேசிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி ரூம் இது இல்லைங்க. நீங்க போயிருங்க. எதை சொன்னாலும் வெறப்பாவே பாக்குறானே. டேய் கோலி வா போலாம். மாப்பிள்ள அவனை மிரட்டும் போது அவன் கண்ணில் ஒரு பயத்தை வச்சு பார்த்தல. எப்படியோப்பா ஒரு வழியா அவனை பிளான் பண்ணி வெளியே விரட்டி விட்டாச்சு. அவன ஆளை பார்த்தாலே ஒரு கோப்பாதாமமா இருக்கான். ஏதோ உங்க பெரியப்பா சொன்னனால நான் விட்டேன். என்னது? என்ன பெரிய மனுஷனா விட மாட்டே? ஓ இந்த பெரிய மனுஷன் தான் ராத்திரி பாய ஈரமாக்குனீங்களோ? மூடிட்டு வாடா டேய்.
ரிப்பேர்னு கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. நீங்க பண்றது கரெக்ட் தானே? கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, கரெக்ட் பண்ணதை எடுத்துட்டு போக வேண்டியது தானே? கரெக்ட். ஆட்டோ கிட்ட பிடிக்கணுமா? அதெல்லாம் பிடிச்சுக்குவீங்க, புத்திசாலி புள்ள. கரெக்ட் கரெக்ட், போங்க. என்ன அழகா கரெக்ட் பண்ணிட்டு போகுது புள்ள. கரெக்ட் கரெக்ட். ஏய் அனிதா, மணி நெடுஞ்சிட்டு போது, வா. என்னடா உங்க குழந்தையா? கொடுங்க. என்னடா செல்லம், ஏன் அழறீங்க? என் தங்க குட்டியில, என் புஜ்ஜி குட்டியில அழாதீங்கடா, என் தங்க குட்டியில. சரிங்க சரிங்க சரிங்க. அப்படிதான் என் தங்க குட்டி. அழ மாட்டீங்கல்ல? சரிங்க சரிங்க சரிங்க. என்னடா என்ன, ஏன் அழறீங்க? ஏய் அனிதா, வா போலாம். இந்தாங்க, இனிமே அழமாட்டான். பாய்டா செல்லம். ஓகே, நெக்ஸ்ட். யோ, கூப்பிடுறாங்கல்ல, போயா. இங்க வந்து தூங்கிட்டு. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன? பிரபாகர். முகத்தை பார்த்து பேச மாட்டீங்களோ? அயனிங் செக்ஷன்ல போட்டிருக்கேன். ஓகே, ம். இப்படிலாம் இங்க பார்க்க கூடாது. பாவம்னு சொல்லி தான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? போங்க, போய் ட்ரையல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட். எதுக்கு என் பின்னாடியே வர? சாப்பிட எதுவும் காசு வேணுமா? ஓ, அதானா? இந்தா 100 ரூபாய் புடி. ஆனா சம்பளம் வாங்கினதும் கரெக்டா கொடுத்துடணும், புரியுதா? நான் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். புடி. அதான் காசு கொடுத்துட்டேன்ல, அப்படியே பின்னாடி வர. போ, பின்னாடி எல்லாம் வரக்கூடாது. தங்குறதுக்கு ரூம் இல்ல. ஓ, ரூம் இல்லையா? சூரியனை வேற வேலைக்கு வரல. நான் வேணும்னா நாளைக்கு ஒண்ணு சேர்த்து விட்டுட்டுமா? ஓகே, மழை வர மாதிரி இருக்கு. சரி வா, நானே உன்னை ரூம்ல சேர்த்து விடுறேன். ஆட்டோ. போ. பிரபா, பிரபாகர், ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? வா. எவ்வளவு ஆச்சு? 70மா. ஏன் நிக்கிற? டைம் ஆச்சு, வா. சூரியனா, சூரியனா. என்ன மதினத்துல என்ன விஷயம்? இவர்தான் பிரபாகர், கம்பெனியோட நியூ ஸ்டாஃப். யாரு, எங்க, என்னாச்சு உனக்கு? இதுக்கு தான் ஓவர் டைம் பார்க்காதுன்னு சொல்றது. ஆட நீங்க வேற என்ன? பிரபாகர். இவனா? இவனா?
அப்ப ஏற்கனவே இவர் உங்களுக்கு தெரியுமா? சேச்சே, ஏற்கனவே நாங்க இவனை கம்பெனி தெரியாம தங்க வச்ச மாதிரியும் டிவி டிவிடி பிளேயர்ல ஒரு தூக்கிட்டு போன மாதிரி கேக்குறீங்க இல்லமாமா? அது என்னமோ அவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. உங்களால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேவா? அது சரி, இவனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம தான் அதே பெரிய விஷயம். இல்லடா கோழி, இப்போதும் வெறுப்பாவே போறானே. சரி ஓகே, எனக்கு டைம் ஆச்சுனா நான் கிளம்புறேன். பாய். கிளம்புமா. மாப்பிள்ள, எவனை நம்ம வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தோம்போ அவனாவே வந்து உள்ள சிக்கிட்டான். அவன் நம்ம அவனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு முடிவு பண்ணா முடிச்சிட வேண்டியது. அவனாவது உள்ள இருக்கான், பாத்துக்கலாம். இவன் அப்பப்பதான் வந்து போறான், இப்பயே முடிச்சிட வேண்டியதான். பிரபா, சாப்பிட்டியா பிரபா? காலையில இருந்து வெறும் வயிற்றுல ஹீட்ல வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? இந்த சாப்பிடு. ஆ, நல்லா இருக்கா? டேய், என்னடா நடக்குது இங்க? டேய், வாயெல்லாம் ஆற பொழுதுகிட்டு நிக்கிற. அங்க என்னடா ஒருத்தன் சித்ரான்னு புலம்பிக்கிட்டு தெரியறான். நீ வெறுவாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பார், பீஸுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் நீ. டேய், நான் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ மதிக்கலாம் பாத்தியாவே? சரியான கல்லூரி மகனா இருப்பான் போல இருக்குதே. டேய், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல வாயை திறந்து பொழுது பாத்துக்கிட்டு இருந்த அயன் பாக்ஸ் எடுத்து வாயிலே சொருகி போடுவேன். இங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா. இங்க எனக்கு சூரி கோழின்னு 2 நண்பங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட நல்லா பேசி பழகுறாங்கப்பா. அப்பா, அப்புறம் நான் இங்க அனிதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். நீ என்ன கொஞ்சம் இல்ல இப்படி இப்படி செஞ்சு அழுகிற என்ன பார்த்து, அலாதரா குட்டி, என் செல்ல குட்டியில, என் புஜ்ஜு குட்டியில, என் தங்க கட்டின்னு சொல்லி என் நெத்தியில முத்தம் கொடுப்பேன். அப்ப கூட நான் அழுகிறத நிறுத்திட்டு சிரிப்பேன்ல. டேய், தனியா பேசிட்டு இருக்கான்டா. ஆமா மாமா, தனியா பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்ன மாதிரியே தான் அந்த அனிதாவும் பஸ் ஸ்டாப்ல அழுகிற குழந்தைய கொஞ்சிறப்போ என் நெஞ்சு இல்ல நெஞ்சு அது அப்படியே தம்னு வலிச்சிருச்சுப்பா. டேய், அவன் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியுதுடா. அப்ப குடும்பத்தோட தான் வந்திருக்கானா? டேய், அவங்க அப்பா செத்து போய் 10-15 வருஷம் ஆச்சுடா. அப்பதான் நினைச்சேன், அவதான் எனக்கு அன்பு காட்ட வந்த தேவதன்ட்டு. போயிட்டேன், அவ பின்னாடியே போயிட்டேன். அனிதாவை பார்க்கும் போதெல்லாம் நீ என் கூடயே இருக்க மாதிரி இருக்கு, தெரியுமா? டேய், வாடா. பிரபாகர் சார், என் நண்பங்க வந்துட்டாங்க, நான் நாளைக்கு பேசுறேன். பிரபாகர் சார். வேலை 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 தானா? அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு வேலையை கட்டிக்க வேண்டியது? எனக்கு வர கோவத்துக்கு. I'm sorry dear. Coming. சொல்லுடா செல்லம், என்னாச்சு? ஏய் கமாண்டா. விடுங்க, ஒண்ணும் தேவையில்லை. ஹலோ ஹலோ பிரபாகர், எங்க ஆபீஸ் தானே? வாங்க, வந்து வண்டியில உட்காருங்க. ஏன்னா பஸ்லயே வரேன். ஹலோ, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நீங்க நல்லவர் தான், ஒத்துக்கிறேன். வந்து உட்காருங்க. வாங்க.
ஏய் அறிவு கட்ட கேன ஆள் நிக்கிறது கூட தெரியாம போறான். என்ன இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட சைன் வாங்கணும். ஓகே வாங்க. என்ன பிரபாகரே, வேலைலாம் ஒழுங்கா நடக்குதா? பெரிய ஆள்ரா நீ. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி உருன்னு இருந்தாலும் அந்த புள்ளைய கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு. என்னடா லுக்கு? செம்ம கலர் ராணா, சான்ஸே இல்ல. செம்ம கட்ட. என்ன நல்ல கம்பெனி கொடுத்தலாம் சொல்றா. யார் இந்த மாதிரி காட்டு பிராட்டிகளா வேலை கொடுத்தது? செக்யூரிட்டி வெளியே போடு. மாமா மாமா என்னடா? செக்யூரிட்டி கிளாஸ் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாமா. எங்கடா? கீழே தான் மாமா. போறதுக்கும் வா